Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து பார்லியில் எப்படி சூப் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்லி, நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியை விட நிறைய சத்து இருக்குது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதில் மாவு சத்து வந்து கம்மியாக இருக்கும், அதனால் வந்து பிளட் சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ப்ளஸ் அதிகமான கொழுப்பை வந்து படிய விடாமல் இருக்கும் நம்ம உடம்புல. அதனால் வந்து இது உடல் பருமனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். நேச்சுரலாகவே வெயிட்டையும் இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம தினம் நம்மளோட வந்து டயட்டில் இதை சேர்த்துக்கலாம். ஸோ சின்னவங்க பெரியவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த பார்லியில் பார்த்தீங்கன்னா நியாசின்ற விட்டமின் பி காம்பவுண்டும் லிப்போப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ மெனோபாஸ் நெருங்குற டைமில் யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீர் சத்து உடம்புல நிறையா இருக்கும்போது தான் அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகும். அந்த டைமில் நம்ம இந்த பார்லி வந்து தண்ணியோ பார்லி சூப் மாதிரி வச்சோ நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த எக்ஸசிவ் வாட்டரெல்லாம் அது வெளியேற்றிடும். இந்த 2 காம்பவுண்ட் இருக்கிறனால இந்த உடலில் இருக்க நச்சு நீரெல்லாம் வெளியேற்றிடும். அதனால் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நேச்சுரலாகவே உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்லியில் சூப் எப்படி, வெஜ்ஜு சூப் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். பார்லி வெஜ் சூப்புக்கு நீங்கள் வந்து 50 கிராம் பார்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் கேரட், 1/2 கப் கேபேஜ், 1/2 கப் பீன்ஸு, கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பார்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் இப்படி நல்லா ஊற வச்சுடுங்க. குக்கரில் வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த 50 கிராம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை வந்து போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். ஸோ பார்லியை குக்கரில் வேக விட்டுருங்க. ஒரு சவுண்டு வரட்டும், வந்தோன்னே நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம், சத்தம் வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் கழித்து வெந்துடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணி தனியாக பார்லி தனியாக எடுத்துருவோம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆனோன்னே நீங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. காய் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. காய் நல்லா வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க அந்த பார்லி, வெந்த பார்லியை அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே வந்து கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு வதக்கிக்கோங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அடுத்து பார்லி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வெந்தோன்னே ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சோம் இல்லையா, பார்லியும் பார்லி வாட்டர், அந்த வாட்டரை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு ஏற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது அந்த டைம் நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் கூடுதலாக. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு, 5 மினிட்ஸும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான வெஜ் பார்லி சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து சின்ன குழந்தைங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.